அறிவையும் ஆற்றலையும் ஒளிரச் செய்யும் முருகன் மந்திரம். கந்தனை பூஜிக்கும் வேளையில் நாம் அவருக்குரிய மந்திரத்தை ஜெபிப்பதன் பயனாக பல அற்புத பலன்களை பெறலாம். முருகனின் மந்திரத்தை ஜெபிக்கும் ஒருவருக்கும் அறிவும் திறமையும் தைரியமும் பெருகும். அந்த வகையில் ஒருவரின் அறிவையும் ஆற்றலையும் ஒளிரச் செய்யும் முருகன் காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாயே தீமஹி தன்ன சண்முக பிரசோதயா. தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக விளங்கும் மகா சேனாதிபதி ஆகிய முருகப்பெருமானே, உங்களை வணங்குகின்றேன். அடியேனை ஆட்கொண்டு என்னையும் வழிநடத்த உங்களை வேண்டுகின்றேன். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை என தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் ஜெபிப்பதன் பலனாக முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு குரு பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை தினமும் ஜெபிக்க முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமையில் ஜெபிக்கலாம். தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடலாம். என்றாலும் அவரின் முழுமையான அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்ய மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி தினங்கள் ஆகியவை சிறப்பான தினங்களாக இருக்கின்றன. ஐப்பசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி திதியில் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் சிறப்பான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் விரதம் சஷ்டி விரதம். அதேபோல் கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தர வல்லதாகும். முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்கள் இருக்கும் நோய்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும். துஷ்ட சக்திகளின் பாதிப்பில் இருந்து காக்கப்படுகிறார்கள். திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வேலை தேடி அலைபவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். லாபங்கள் பெருகும். இந்த வகையில் முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து தமிழ்க்கடவுள் முருகனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.